வீடியோ பார்த்துக்கிறதுக்கு வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கூடிய இருக்கும். ஸோ வாங்க வீடியோ போல முழுமையாக பார்க்கலாம். எப்போது பார்த்தாலும் தப்பான கருத்துக்களையும் தவறான எண்ணங்களையும் மட்டுமே எந்த ஒரு இடத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர் உங்கள் லைஃப்பை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே அவங்க தப்பான ஒரு விஷயத்தையும் தப்பான பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எண்ணங்களையும் தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி சொல்லணும்னா உங்களையே உங்களுடைய கேரக்டரே அவங்க அசோசியேஷன் பண்ணுவாங்க. ஐ மீன் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப தப்பானது, நீங்களே ரொம்ப தப்பானவங்க அப்படின்ற மாதிரி உங்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல, உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. இது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு உண்மையில காதல் இல்லாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது ரொம்பவே காமனானது. உங்கள் லைஃப் இருக்கான்னு பாருங்க. நீங்கள் காதலித்த ஆண் அல்லது பெண் அவர்கள் நடவடிக்கை முதல் ஒரு வருடம் வரைக்கும் உண்மையான நம்பாதீர்கள். அது அனைத்தும் அப்போது இருக்கக்கூடிய காதல். உண்மையான சுயம் என்பது அந்த ஒரு வருடத்துக்கு மேல் அல்லது 2 வருடத்துக்கு மேல் தான் வெளியே வரும். அதை புரிந்து கொள்ளுங்க. இங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது 1 இயர்க்குள்ள உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் இப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்படி இருக்காங்க அப்படின்றத அதை நம்பாதீங்க. அது முழுக்க முழுக்க ஃபேக் தான். 1 இயர் அல்லது 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவங்களுடைய ரியல் குணமே வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை இது உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி நம்பினீங்கன்னா நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். மிக மிக பெரிய ஏமாற்றப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. அப்போதான் உங்களுடைய உண்மையான சுயரமும் வெளியே வரும். யார் ஒருவருக்கு உங்களை பிடிக்கலையோ, யார் ஒருவர் உங்களை பொய்யாக விரும்புகிறார்களோ அவர்கள் நிச்சயம் உங்களை நேரில் பார்த்து பேசும்பொழுது உங்களுடைய முகத்தை கூட பார்க்காமல் தான் பேசுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிக்கல, உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு வேணாம் எண்ணங்கள் வந்துச்சுனாலே நீங்க அவங்க கூட பேசும்போது நேர்லையோ இல்லை ஃபோன்ல எப்போ பேசினாலும் சரி ஒரு இன்ட்ரெஸ்ட்னு அந்த ஒரு விஷயமே இருக்காது. ரொம்ப எரிஞ்சு பேசுறது, பிடிக்காத மாதிரி பேசுறது இருப்பாங்க. சப்போஸ் நீங்க நேரில் பேசுறீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை கூட அவங்க பேச பண்ண மாட்டாங்க. பார்க்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு வராது. அவங்க வாட்டுக்கு எங்கேயோ பார்த்து என்னமோ நினைச்சு அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ நிறைய பேர் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ உங்க லைஃப்லையும் நீங்க விரும்பக்கூடிய ஆண் இப்படி இருக்கலாம் பாருங்க. எதற்கெடுத்தாலும் சண்டை போட்டு வீணாக உன்னிடம் பேசாமல் பல நாட்கள் உங்களை தவிக்கக்கூடிய நபராக கண்டிப்பாக உங்கள் மீது உண்மையான காதல் என்பது இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தினாக வீணா தேவையில்லாமல் சண்டை போட்டு பல நாட்களாக நீங்களும் அவங்களும் பேசாமல் இருக்கீங்கனாலே நிச்சயமா உங்கள் ரிலேஷன்ஷிப்ல உண்மையான ஒரு அன்பு இருக்காது. அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது அவங்களுக்காக இருக்கலாம். காரணம் என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ஒருத்தவங்களை உண்மையா விரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நேரம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு நாள் அவங்க கூட பேசாமதால ஏன்டா பேசாம இருந்தோம் அப்படின்ற மாதிரி மனசை போட்டு உடனே உடைக்கும். பல நாட்களா அப்படி இருக்காங்க அப்படின்ற போது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உண்மையான காதல் இல்லைன்றான அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபர் உங்களிடம் ஒரு சில தினங்கள், வாரங்கள், மாதங்கள் என பேசாமல் தவிக்கிறார்கள் என்றால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் விட்டு செல்ல போகிறார் என்றுதான் அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சில நேரங்கள்ல நம்ம விஷயங்கள், எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பாடு ஆகத்தான் செய்யும். பட் அதையும் தாண்டி உங்களோட லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் சில வாரங்கள், மாதங்கள்னு பேசவே இல்லை அப்படின்ற போது அவங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை விட்டு முடிச்சுக்கணும்னு நினைச்சிட்டாங்க. முக்கியமா சொல்லணும்னா அவங்க ரிலேஷன்ஷிப்ல இப்ப கூட வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இனியாச்சும் சேரலாம்ன்ற ஒரு எண்ணத்துல கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உங்க லைஃப்பை விட்டு போக போறாங்கன்னு அர்த்தம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் உங்க லைஃப்ல நடந்திருக்கா என்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா பபாய்.